HBO மேக்ஸ்ல தயாராகிட்டு இருக்க ஹாரி பாட்டர் அந்த பிலாசபர் ஸ்டோன் வெப் சீரிஸோட டீசர் சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த டீசரை பத்தின என்னோட கருத்து பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு டை ஹார்ட் ஹாரி பாட்டர் ஃபேன். எந்த அளவுக்கு ஹாரி பாட்டர் ஃபேன்னா, ஹாரி பாட்டர்ல 7 புக்கு, 8 படம், கர்ஸ்ட் சைல்டு பிளே, ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் படங்கள்னு சொல்லிட்டு எனக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் ஹாரி பாட்டருக்கு 8 படங்களை போட்டுட்டு பார்ப்பேன் பார்ப்பேன் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த அளவுக்கு ஒரு டையார்டு ஃபேனா இருக்கிறதுனாலையும் ஹாரி பாட்டர் புக் பிளஸ் படங்கள் ரெண்டுத்தையும் படிச்சவன் பார்த்தவன்ற அடிப்படையிலையும் புக்ல இருந்த பல விஷயங்கள் படத்துல இருந்திருக்காது, படத்துல இருந்த ஒரு சில விஷயங்கள் புக்ல இருந்திருக்காது. ஆனா ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா புக்ல இருந்த பல விஷயங்கள் படத்துல இல்லாம போயிருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் புக்ல இருக்க எல்லாத்தையும் படத்துல இருக்க முடியாது. இதனால புக்ல இருந்த ஒரு சாப்டரையும் ஒரு எபிசோட வெப் சீரிஸ் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பல நாள் ஆசைப்பட்டிருக்கேன். அந்த ஆசையை நிறைவேற்றுற மாதிரி HBO மேக்ஸ் ஹாரி பாட்டர் புக் சீரிஸை பேஸ் பண்ணி ஒரு வெப் சீரிஸ் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்ப ஏன் அளவுக்கு சந்தோஷப்பட்ட இந்த உலகத்திலேயே இருந்திருக்க முடியாதுன்னு சொன்னா அது கொஞ்சம் ஓவரான விஷயமா இருந்தாலும் அது ஒரு வகையில உண்மைதான். அதனை தொடர்ந்து ஹாரி பாட்டர், ஹெர்மைனி கிரேஞ்சர், ரான் வீஸ்லி இந்த மேஜிக்கல் ட்ரியோ ரோல் நடிக்க போற சின்ன பசங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் பண்ண விட்டாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்க்கும்போது என்னோட எதிர்பார்ப்பு கொஞ்சமா குறைஞ்சிருக்குது. இப்ப இந்த வெப் சீரிஸோட டீசர் வந்திருக்கு. இந்த டீசரை முழுசா பார்த்து முடிச்ச பிறகு என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, சாமிங்களா தயவு செஞ்சு ஹாரி பாட்டரோட புகழை மட்டும் கெடுத்துடாதீங்க சாமிங்களா அப்படின்னு சொல்லிதான் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, இவங்க என்னதான் பிரம்மாண்டமா இந்த வெப் சீரிஸ் எடுத்தாலுமே கூட நம்ம கண்டிப்பா பிலிம் ஹாரி பாட்டர் வர்சஸ் வெப் சீரிஸ் ஹாரி பாட்டர் அப்படின்ற கம்பேரிசனை கண்டிப்பா பார்க்க தான் போறோம். டேனியல் ராட்கிளிஃப் எப்படி ஹாரி பாட்டர் நடிச்சாரு, இந்த சின்ன பையன் எப்படி ஹாரி பாட்டர் நடிச்சிருக்காரு, எம்மா வாட்சன் எப்படி ஹெர்மைனி கிரேஞ்சரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த சின்ன பொண்ணு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, ரோபர்ட் கிரில்ட் எப்படி ரொனால்டு வீஸ்லியா கலக்குன்னு கலக்கினாரு, இந்த சின்ன பையன் இதே மாதிரி கலக்குவாரா கலக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் அவங்க கண்டிப்பா வர தொடங்கிறது. இப்படி மேஜிக்கல் ட்ரியோ மட்டும் இல்ல, மெகானகல், ஹேக்ரிட், டம்பிள்டோர், ஸ்னேப், மேல்பாய்னு சொல்லி எந்த ஒரு கேரக்டர் எடுத்துட்டாலுமே இந்த டீசர்ல வந்த ஒரு ஃபேஸையை பார்க்கும்போது நம்மளோட கம்பேரிசன் மொத்த மூவிஸுக்கு போய் இந்த டீசர் எனக்குள்ள வெறுமனே நெகட்டிவ் தாட்ஸை மட்டும்தான் உருவாக்கியிருக்கு. இதன் மூலம் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, 2026 கிறிஸ்துமஸ்க்கு ரிலீஸ் ஆக போற இந்த முதல் சீசன், அதாவது ஹாரி பாட்டர் அட் த பிலாசபர் ஸ்டோன் சீசன் 1 வெப் சீரிஸ் உண்மையிலேயே இந்த டீசர்ல இருந்த மாதிரி நல்லா இல்லாம ரொம்ப நல்லா இருந்துட்டா ரொம்ப சந்தோஷம். அதுவே டீசர்ல சொதப்பினா மாதிரியே வெப் சீரிஸையும் சொதப்பி ஹாரி பாட்டர் புக் சீரிஸ் பிளஸ் ஹாரி பாட்டர் பிலிம் சீரிஸோட லெகசிக்கு மட்டும் ஏதாவது டேமேஜ் உருவாச்சு எனக்கு இந்த வாரம் பிளஸ் சாபம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னா கூட பரவாயில்ல. நீங்க மட்டும் ஹாரி பாட்டர் லெகசிக்கு கலங்க விளைவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி இருந்தீங்கன்னு வச்சுங்க, என்ன மாதிரி டையார்டு ஹாரி பாட்டர் ஃபேன்ஸோட சாபம் உங்களை சும்மா விடாது. சாபனா எப்படி ஸ்டூபிஃபைலாம் கிடையாது, டைரக்டா அவார்டா கெடர்வாதான் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க.